வணக்கம். ராகவா விஷன் செய்திகளுக்காக செங்கேனி பழனி. விரிவான செய்திகளை காண்பதற்கு முன் இன்றைய முக்கிய செய்திகள். வில்லியனூரில் நாம் தமிழர் கட்சி சார்பில் நடைபெற்ற மாநில நிர்வாகிகள் கூட்டத்தில் கேள்வி கேட்ட செய்தியாளரை தாக்கியதால் அங்கு பெரும் பரபரப்பு நிலவியதால் அங்கு போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். வில்லியனூர் காவல் நிலையத்தில் சட்டம் ஒழுங்கு மேற்கு காவல் கண்காணிப்பாளர் சுப்பிரமணியன் தலைமையில் மக்கள் மன்றம் நடைபெற்றது. புதுச்சேரியில் கார்த்திகை தீப திருவிழாவை முன்னிட்டு பாண்டி மெரினாவில் மாவேலி சுற்றும் திருவிழாவில் சுமார் 2000க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டனர். வில்லியனூரில் நாம் தமிழர் கட்சி சார்பில் நடைபெற்ற மாநில நிர்வாகிகள் கூட்டத்தில் கேள்வி கேட்ட செய்தியாளரை தாக்கியதால் அங்கு பெரும் பரபரப்பு நிலவியதால் அங்கு போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். புதுச்சேரியில் நாம் தமிழர் கட்சி சார்பில் மாநில நிர்வாகிகளின் கூட்டம் வில்லியனூரில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் கலந்து கொண்ட நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர் தொடர்ந்து செய்தியாளர் கேள்விக்கு பதில் அளித்துக் கொண்டிருந்தார். அப்பொழுது குறுக்கிட்டு மதுரை கோவை மெட்ரோ ரயில் தொடர்பாகவும் SIR மற்றும் மாநில வளர்ச்சி குறித்தும் செய்தியாளர் கேள்வி எழுப்பினர். அப்போது திடீரென செய்தியாளரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட சீமான் செய்தியாளர் ராஜு என்பவரை ஒருமையில் பேசி அடிக்க பாய்ந்தார். இதனால் செய்தியாளர் சந்திப்பில் சலசலப்பு ஏற்பட்டது. மேலும் செய்தியாளரும் சீமானும் ஒருவருக்கு ஒருவர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பெரும் பரபரப்பு நிலவியது. இதனை அடுத்து வெளியே வந்த செய்தியாளரை சூழ்ந்து கொண்ட நாம் தமிழர் கட்சியினர் சரமாரியாக தாக்கினர். இதனால் நாம் தமிழர் கட்சி ஏற்பாடு செய்திருந்த கூட்டத்தில் பெரும் பரபரப்பு நிலவியது. இதனை அடுத்து திருமண மண்டபத்தில் போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். வில்லியனூர் காவல் நிலையத்தில் சட்டம் ஒழுங்கு மேற்கு காவல் கண்காணிப்பாளர் சுப்பிரமணியன் தலைமையில் மக்கள் மன்றம் நடைபெற்றது. புதுச்சேரியில் சட்டம் ஒழுங்கு மற்றும் போக்குவரத்து சம்பந்தமாக பொதுமக்களின் நலன் கருதி காவல்துறை தலைமையகம் வழிகாட்டுதலின்படி வாரந்தோறும் மக்களின் குறைகளை கேட்டு அறிந்திடும் வகையில் மக்கள் மன்றம் நடைபெற்று வருகிறது. அதன் பேரில் சட்டம் ஒழுங்கு மேற்கு காவல் கண்காணிப்பாளர் சுப்பிரமணியன் தலைமையில் வில்லியனூர் காவல் நிலையத்தில் நடைபெற்ற மக்கள் மன்றத்தில் நெட்டப்பாக்கம், திருபுவனை, திருக்கனூர், காட்டேரிக்குப்பம், மங்கலம், கரிக்கலாம்பாக்கம், வில்லியனூர் ஆகிய காவல் நிலையத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் இருந்து சுமார் 70க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு காவல்துறை ஆய்வாளர்கள், உதவி ஆய்வாளர்கள் முன்னிலையில் அவர்களின் பிரச்சனைகள் பற்றி எடுத்துரைத்தனர். மேலும் பொதுமக்களின் பிரச்சனைகளை கேட்டுக்கொண்ட காவல்துறை அதிகாரிகள் தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தனர். தொடர்ந்து புதிய சட்டங்களை பற்றி பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் மக்கள் மன்ற கூட்டத்தொடரில் கலந்து கொண்ட பொதுமக்களுக்கு துண்டு பிரசுரங்கள் வழங்கப்பட்டது. புதுச்சேரியில் கார்த்திகை தீப திருவிழாவை முன்னிட்டு பாண்டி மெரினாவில் மாவேலி சுற்றும் திருவிழாவில் சுமார் 2000க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டனர். கார்த்திகை தீபம் என்பது 4500 ஆண்டுகளுக்கு முன்பு தொன்று தொட்டு பாரம்பரிய நிகழ்ச்சியாக இருந்து வருகிறது. அந்த வகையில் கார்த்திகை தீப திருவிழாவில் மாவேலி சுற்றுவது என்பது மரபு. அதனை காத்திடும் வகையில் புதுச்சேரி பனை ஏரிகள் பாதுகாப்பு இயக்கம் சார்பில் புதுச்சேரியில் முதன்முறையாக மாவேலி பனை திருவிழா பாண்டி மெரினா கடற்கரையில் வெகு விமரிசையாக நடைபெற்றது. இத்திருவிழாவில் புதுச்சேரி மட்டுமின்றி தமிழகத்தை சேர்ந்த பல்வேறு மாவட்டங்களில் இருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் மாவேலி திருவிழாவில் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் பனைமரத்தின் பயன்பாடு, கார்த்திகை தீப பண்டிகையின் வரலாறு மற்றும் மாவேலி சுற்றும் நோக்கம் ஆகியவை குறித்து சொற்பொழிவுகள் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து மாவேலி திருவிழாவில் கலந்து கொண்ட சுமார் 2000க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் மாவேலி சுற்றி தங்களது மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் பகிர்ந்து கொண்டனர். இந்த திருவிழாவில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு ரசித்து பாராட்டி சென்றனர். மாநிலத்தின் முன்னேற்றம் மற்றும் வளர்ச்சியை பார்க்க வேண்டுமே தவிர மற்றவர்களை குறை கூறிக்கொண்டு வெறுப்பு அரசியல் செய்யக்கூடாது என சமூக சேவகர் சார்லஸ் மார்டின் தெரிவித்துள்ளார். போதையில்லா புதுச்சேரியை உருவாக்க சமூக சேவகர் சார்லஸ் மார்டின் முன்னெடுப்பில் போதை வேண்டாம் மராத்தான் ஓட்டம் புதுச்சேரியில் நடைபெற்றது. சே நோ டு ட்ரக்ஸ் என்னும் பொருளில் நடைபெற்ற இந்த மராத்தான் ஓட்டம் நகரின் முக்கிய வீதிகளில் 5 கிலோமீட்டர் தூரம் சென்று மீண்டும் கடற்கரை சாலையில் நிறைவு பெற்றது. 14 வயதுக்கு உட்பட்டவர்கள், 15 வயதுக்கு மேற்பட்டவர்கள், மாற்றுத்திறனாளிகள், 3ஆம் பாலினத்தவர்கள் என 6 பிரிவுகளாக நடைபெற்ற மராத்தான் போட்டியில் பள்ளி, கல்லூரி மாணவ மாணவிகள், இளைஞர்கள், பெரியவர்கள் என 3000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர்.
இந்த மராத்தான் ஓட்டத்தை ஜேசிஎம் மக்கள் மன்றத்தின் மங்களம் தொகுதி தலைவர் கண்ணபிரான், பாஸ்கோ நிறுவனத்தின் இயக்குனர் SV ஆனந்த் ஆகியோர் கொடியசைத்து தொடங்கி வைத்தனர். தொடர்ந்து நிறைவு நிகழ்ச்சியில் பங்கேற்ற சமூக சேவகர் சார்லஸ் மார்டின் வெற்றி பெற்றவர்களுக்கு கோப்பை மற்றும் பதக்கங்களை வழங்கினார். அப்போது மராத்தான் ஓட்டத்தில் பங்கேற்ற மாற்றுத்திறனாளிகளுடன் சமூக சேவகர் சார்லஸ் மார்டின் கலந்துரையாடினார். தொடர்ந்து அவர்களின் கோரிக்கைகளையும் கேட்டறிந்த அவர் அவர்களுடன் செல்ஃபி எடுத்துக்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த சார்லஸ் மார்டின், புதுச்சேரியில் போதைப்பொருள் கலாச்சாரம் அதிகரித்துள்ளது. இதுகுறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் இந்த மராத்தான் ஓட்டம் நடைபெற்றுள்ளதாகவும், புதுச்சேரியில் மாற்றுத்திறனாளிகளுக்கு பல பிரச்சனைகள் உள்ளது, அரசு உடனடியாக அவற்றை சரி செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டார். சிங்கப்பூர், துபாய் போன்று தண்டனைகள் கடுமையாக்கப்பட வேண்டும். தடை செய்யப்பட்ட போதைப்பொருள் பயன்படுத்துபவர்கள் மீது கடும் நடவடிக்கை தேவை. கடுமையான நடவடிக்கை மற்றும் தண்டனை இல்லாததன் காரணமாகவே புதுச்சேரியில் போதைப் பொருட்களின் புழக்கம் அதிகரித்துள்ளது என கூறிய அவர், ஒவ்வொருவருக்கும் இது குறித்து விழிப்புணர்வு தேவை. பெரும்பாலானவர்களுக்கு உணர்வுபூர்வமாக ஆதரவு இல்லாததன் காரணமாகவே போதை பழக்கத்திற்கு அடிமையாகிறார்கள். அப்படிப்பட்ட ஆதரவு கிடைத்தால் நிறைய பேர் போதை பழக்கத்திற்கு செல்ல மாட்டார்கள். யோகா, தியானம் போன்ற பயிற்சிகளில் ஈடுபட்டு போதை பழக்கத்தில் இருந்து வெளிவர வேண்டும். அரசும் இதற்கு பல திட்டங்கள் செய்து உறுதுணையாக இருக்க வேண்டும் என கூறினார். SIR என்பது வாக்காளர்களை முறைப்படுத்த மட்டுமே. புரிதல் இல்லாததால் நிறைய பேர் அதனை தவறாக பேசுகின்றனர். இதில் எதிர்க்கட்சிகள் அரசியல் செய்கின்றதாக கூறிய சமூக சேவகர் சார்லஸ் மார்டின், தவறு செய்வது யாராக இருந்தாலும் அதை நான் எதிர்ப்பேன். நல்லதை யார் செய்தாலும் அவர்களை நான் ஆதரிப்பேன். வெறுப்பு அரசியலை செய்து இங்கு எந்த பயனும் இல்லை. மாநிலத்தின் முன்னேற்றம் மற்றும் வளர்ச்சியை பார்க்க வேண்டுமே தவிர மற்றவர்களை குறை சொல்லிக் கொண்டு கீழ்த்தரமான அரசியலை செய்யக்கூடாது என தெரிவித்தார். ராமநாதபுரம் ஸ்ரீ சக்கர விநாயகர் ஸ்ரீ முத்தாலம்மன் கோயில் கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜி சரவணன்குமார் தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ராமநாதபுரம் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ சக்கர விநாயகர் ஸ்ரீ முத்தாலம்மன் கோயில் திருப்பணி நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் கோயில் திருப்பணி வேலையை சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜி சரவணன்குமார் ஆலய நிர்வாகிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். மேலும் பணிகள் எவ்வாறு நடைபெறுகிறது என்பது குறித்து ஆலய நிர்வாகிகளுடன் கேட்டறிந்தார். தொடர்ந்து வரும் ஜனவரி மாதம் 28ஆம் தேதி கும்பாபிஷேக விழா நடத்துவது என முடிவு செய்யப்பட்டு ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் திருப்பணிக்குழு தலைவர் ரமேஷ், திருப்பணிக்குழு நிர்வாகிகள், ஊர் பெரியோர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பல்கலைக்கழகத்தில் இடைநீக்கம் செய்யப்பட்ட புஷ்பராஜ் என்ற மாணவர் APVP அமைப்பு குறித்து வதந்திகளை பரப்பி வருவதாக APVP மாணவர் அமைப்பினர் சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். புதுச்சேரி கிருஷ்ணா நகரில் செய்தியாளர்களை சந்தித்த APVP மாணவர் அமைப்பினர், பல்கலைக்கழகத்தில் இடைநீக்கம் செய்யப்பட்ட புஷ்பராஜ் என்ற மாணவர் APVP அமைப்பு குறித்து வதந்திகளை பரப்பி வருவதாக சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது என்று தெரிவித்த அவர்கள், பல்கலைக்கழகத்தில் சக மாணவரை தாக்கியதால் மட்டுமே புஷ்பராஜ் என்ற மாணவரை பல்கலைக்கழகம் இடைநீக்கம் செய்துள்ளது. பல்கலைக்கழகத்தில் உள்ள மாணவர் அமைப்பினர் புஷ்பராஜுக்கு ஆதரவாக பேசவில்லை, மாறாக திராவிட கழகங்கள் சார்ந்த அமைப்புகள் மட்டுமே போராடுகிறது என்று தெரிவித்தனர். வில்லியனூர் மணவெளி ஸ்ரீ செல்வமுத்து மாரியம்மன் கோயில் திருப்பணிக்கு எதிர்க்கட்சி தலைவர் சிவா தமது சொந்த நிதியில் இருந்து 3 லட்சம் ரூபாய் வழங்கியுள்ளார். வில்லியனூர் மணவெளி ஸ்ரீ செல்வமுத்து மாரியம்மன் ஆலய திருப்பணிக்கு எதிர்க்கட்சி தலைவர் சிவா தமது சொந்த நிதியில் இருந்து 3 லட்சம் ரூபாய் பணத்தை கோயில் நிர்வாகிகளிடம் வழங்கினார். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதி மணவெளி கிராமத்தில் எழுந்தருளி அருள்பாலித்து வரும் அருள்மிகு ஸ்ரீ பூரணி, ஸ்ரீ பொற்கலை உடனுரை ஐயனாரப்பன், ஸ்ரீ சப்தகன்னிகள், ஸ்ரீ கங்கையம்மன் ஆலயங்களோடு கூடிய அருள்மிகு ஸ்ரீ செல்வமுத்து மாரியம்மன் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் டிசம்பர் 1ஆம் தேதி நடைபெறுகிறது. இதற்கான திருப்பணிகள் வேகமாக நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் கோவில் கும்பாபிஷேக திருப்பணிக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான சிவா தமது சொந்த நிதியில் இருந்து 3 லட்சம் ரூபாய் கோயில் திருப்பணி குழு நிர்வாகிகளிடம் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் ஆலய சிறப்பு நிர்வாகி வீரபுத்திரன், தலைவர் ஜெயச்சந்திரன், மகாலிங்கம், மாணிக்கம், தட்சிணாமூர்த்தி, ஸ்டாலின், நந்தகோபால், ஊர் முக்கியஸ்தர்கள் தர்மராஜ், சபாபதி, கிருஷ்ணமூர்த்தி, லட்சுமணன், கலியபெருமாள், வேல்முருகன், தொகுதி செயலாளர் மணிகண்டன், பொதுக்குழு உறுப்பினர் ராமசாமி ஆகியோர் உடனிருந்தனர். புதுச்சேரியில் கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, போதைப்பொருள் விற்பனை, சூதாட்டம்,
என்பதையும் தாண்டி சைபர் கிரைம்களின் தலைநகரமாக புதுச்சேரி திகழ்வதாக காங்கிரஸ் தலைவர் வைத்தியலிங்கம் பகிரங்கமாக குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக காங்கிரஸ் அலுவலகத்தில் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்த காங்கிரஸ் தலைவர் வைத்தியலிங்கம் மற்றும் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி பேசும்போது, புதுச்சேரியில் நூதனமாக வங்கி கணக்குகளை திருடும் முறை நடைபெற்று வருகிறது. சில சமூக அமைப்பினர் பல தொகுதிகளில் ஆதார் அட்டைகளை வாங்கி அதன் கடவு சொற்களை பெற்று வங்கியில் உள்ள பணத்தை நவீன முறையில் திருடும் முறை நடைபெற்று வருகிறது என்றார். புதுச்சேரி, முத்தியால்பேட்டை, காமராஜ் நகர், முதலியார்பேட்டை, பாகூர் உள்ளிட்ட தொகுதிகளில் மோசடி நடைபெற்று வருகிறது. இலவச பொருட்கள் வழங்கப்படுவதாக கூறி ஆதார் அட்டை மற்றும் அதன் மூலம் கடவு சொற்களை பெற்று வங்கியின் மூலம் பணத்தை கொள்ளையடித்து வருகிறார்கள் என்று குற்றம் சாட்டினார்கள். மத்திய மாநில அரசுகள் கடவு எண்களை யாரிடமும் பகிர வேண்டாம் என்று விழிப்புணர்வை ஏற்படுத்தி வரும் நிலையில் ஒரு சமூக அமைப்பினர் இதுபோன்று OTP எண்களை பெறுவது கண்டிக்கத்தக்கது என்று குறிப்பிட்டார். பொதுமக்களிடம் ஒரு தனிப்பட்ட சமூக அமைப்பினருக்கு ஆதார் அட்டையை கேட்க அதிகாரம் யார் கொடுத்தது என்பதனை சைபர் கிரைம் போலீசார் விசாரிக்க வேண்டும் என்று வலியுறுத்திய நாராயணசாமி, இதன் மீது உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தப்படும் என்று எச்சரித்தார். அரியாங்குப்பத்தில் 100 நாள் வேலை செய்யும் 500 பெண்களுக்கு அதிமுக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் சில்வர் அண்டா வழங்கினார். அரியாங்குப்பம் தொகுதி அரியாங்குப்பம் மேற்கு பகுதியை சேர்ந்த 100 நாள் வேலை செய்யும் பெண்களுக்கு அதிமுக மாநில கழக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் தனது சொந்த செலவில் நலத்திட்ட உதவிகள் வழங்கி வருகிறார். அதில் 3வது முறையாக PCP நகர், அம்பேத்கர் நகர், அருந்ததிபுரம், சொர்ணா நகர், ஸ்ரீராம் நகர், கோட்டைமேடு, சண்முகா நகருக்குட்பட்ட 500 பேருக்கு ரவி பாண்டுரங்கன் தனது சொந்த செலவில் சில்வர் அண்டா நேற்று வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் அம்மா பேரவை செயலாளர் ஜீவா, இலக்கிய அணி தட்சிணாமூர்த்தி, மீனவர் அணி இணை ரவி, வார்டு கழக செயலாளர்கள் ஜெயக்குமார், பன்னீர், கோபி, ரங்கநாதன், முனியப்பன், வார்டு துணை செயலாளர் அன்பு மற்றும் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி முருங்கப்பாக்கம் ஆறு மற்றும் கடலும் சந்திக்கும் முகதுவாரத்தில் மாங்க்ரோவ் காடுகள் எனப்படும் அலையாத்தி காடுகள் இயற்கையாக அமைந்துள்ளன. 2004ஆம் ஆண்டு சுனாமி தாக்குதலில் இருந்து இந்த பகுதியை மாங்க்ரோவ் காடுகள் காப்பாற்றியது. இதன் முக்கியத்துவத்தை உணர்ந்து சில இயற்கை ஆர்வலர்கள் ஒன்றிணைந்து முருங்கப்பாக்கம் ஆற்று பகுதியில் கூடுதலாக மாங்க்ரோவ் காடுகளை வளர்ப்பதோடு கல்லூரி மாணவ மாணவியருக்கும் மாங்க்ரோவ் காட்டின் பயன்களை விழிப்புணர்வாக எடுத்து கூறி வருகின்றனர். அரசுக்கு சொந்தமான சுமார் 216 ஏக்கர் பரப்பளவில் ஆற்று நீருடன் மிக சிறப்பாக வளர்ந்துள்ள இந்த மாங்க்ரோவ் காடுகள் பறவைகளின் புகலிடமாக இருப்பதுடன் சுற்றுலா பயணிகளையும் வெகுவாக கவர்ந்து வருகிறது. முருங்கப்பாக்கம் ஆற்றில் 10 கிலோமீட்டர் சுற்றளவில் நீர்வழி பாதையில் எழில் கொஞ்சம் பசுமையான மரங்கள் என இயற்கையாய் இங்கு சுற்றுலா மையம் உருவாகியுள்ளது. இந்த இயற்கை சூழல் வெளிநாட்டவரையும் உள்நாட்டு சுற்றுலா பயணிகளையும் வெகுவாக ஈர்த்து வருகிறது. பண்டைய காலத்தில் புதுச்சேரியின் வாணிப நகரமான அரிக்கமேட்டின் அரசன் அருங்கன் வாணிபம் செய்த நீரோடைதான் இந்த முருங்கப்பாக்கம் மாங்க்ரோவ் காட்டுடன் கூடிய ஆறு. இப்பகுதியில் கைவினை நகரம், அரிக்கன்மேடு அருங்காட்சியகம் உள்ளிட்ட சுற்றுலா மையங்களும் அமைந்துள்ளது. இத்தனை சிறப்பு வாய்ந்த இந்த ஆற்று பகுதியானது புதுச்சேரி நகராட்சியின் கட்டுப்பாட்டில் இயங்கி வருகிறது. இந்த மாங்க்ரோவ் எனப்படும் அலையாத்தி காட்டின் பயன்களை மாணவ மாணவியர்களுக்கு எடுத்துக்கூறும் வகையில் சமூக ஆர்வலர்கள் அவர்களுக்கு உரிய பாதுகாப்புடன் நேரடியாக எடுத்து கூறி வருகின்றனர். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். தங்கம் 1 கிராம் 11,630 ரூபாய். 1 சவரன் தங்கம் 93,040 ரூபாய். 10 கிராம் வெள்ளி 1,720 ரூபாய். மீண்டும் முக்கிய செய்திகள். வில்லியனூரில் நாம் தமிழர் கட்சி சார்பில் நடைபெற்ற மாநில நிர்வாகிகள் கூட்டத்தில் கேள்வி கேட்ட செய்தியாளரை தாக்கியதால் அங்கு பெரும் பரபரப்பு நிலவியதால் அங்கு போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். வில்லியனூர் காவல் நிலையத்தில் சட்டம் ஒழுங்கு மேற்கு காவல் கண்காணிப்பாளர் சுப்பிரமணியன் தலைமையில் மக்கள் மன்றம் நடைபெற்றது. புதுச்சேரியில் கார்த்திகை தீப திருவிழாவை முன்னிட்டு பாண்டி மெரினாவில் மாவேலி சுற்றும் திருவிழாவில் சுமார் 2000க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டனர். இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.